இன்றைக்கி நம்ம ரியாலிட்டி கோஸ்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏரியனை தான் காட்டுறாங்க. என்னடா சண்டையெல்லாம் போடுற, அப்புறம் எதுக்குற அடி வாங்கிற மாதிரி பார்த்து, நீ நல்லா தான் கிடையா, என்ன மூஞ்சியில் பயங்கரமாக காயமாக்குது, இன்னும் நர்சிங் ரூம் போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுது. ஹீரோ ஆச்சரியமாக பார்த்து, எனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு நான் செத்துட்டேன், ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால் ரீஸ்பான் ஆகி வந்துட்டேன், இது கேமில் வர மாதிரி சிஸ்டம் எல்லாம் எனக்கு அப்பியர் ஆகுது. இதை பார்க்குறக்கு அப்படியே நான் சின்ன வயசில் எழுதி கொடுத்த அசைன்மெண்ட்டில் வர மாதிரியே இருக்குது. ஒரு இசக்காய் கேம் ஸ்டோரியில் வர பிளாட் மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் அதில் மெயின் கேரக்டராக பின்னாடி நிறையா பவர் வந்துருச்சு. இந்த பவர்லாம் பார்த்தா நான் கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ்ட் தான் நான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சிஸ்டம் அப்பியர் ஆகுது. அப்பியர் ஆகி ஷீல்டு சப்ஸ்டியூட் கேமர் உங்களோட ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வருது. ஹீரோ ஆச்சரியமாக இன்னும் எஃபெக்ட்லாம் இருக்குதா, சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மெசேஜ் பாப் ஆகி, உங்களோட பவரில் லாக் பண்ணுறோம், உங்கள் எஜிலிட்டி லாக் ஆகுது, உங்களோட பவர் லாக் ஆகுது, ஹெச்பி லாக் ஆகுது, உங்களோட ஸ்கில்லெல்லாம் லாக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா மெசேஜில் வந்து அவங்களோட பவர்லாம் குறைச்சி விட்ருவாங்க. இதை பார்த்துட்டு என்னடா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிலாம் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன்ட்டு டக்குனு எல்லாத்தையும் குறைச்சி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். சரி இப்படி குறைச்சிறதா இருந்தால் எதுக்கு நான் பவர் வச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சியோலோ அடிச்சதுக்காக ரிவார்டுன்ட்டு கோல்டு கீன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு கோல்டு கீ அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். கட் பண்ணி அடித்த சீனை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் இந்த பசங்கள்லாம் நின்றுட்டு அங்கே நடந்ததை பற்றி பொருளை பேசிகிட்டு இருக்கிறானுங்க. என்னப்பா நீ இது கேள்விப்பட்டியா, டவுன் வந்து சியோலோவே அடிச்சிட்டானாமா, அங்கே இல்லாமல் போயிட்டேன், இருந்திருந்தா நான் லைவ் போட்டுருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. கட் பண்ணி டவுனை காமிச்சா அவன் அந்த கீயை கையில் வச்சு யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கிறான். இதை பார்க்குறக்கு ஆர்டினரி கீ மாதிரி தான் இருக்குது. அந்த கீயோட விண்டோவை படித்து பார்க்கும்போது இது நார்மலாக யூஸ் பண்ணுற கீ மாதிரி தான் இருக்குது. வச்சு நான் என்ன பண்ணுறது, சரி இதை பார்த்து நான் அப்பமா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னால் ஓப்பன் ஆன அந்த மெசேஜ் அதில் எழுதி இருக்கிறத பார்த்தா அந்த கிரிஞ்சு பேர் வச்சுருந்தான்ல அவனை மாதிரி தான் இருக்குது. இல்லை அவன் தான் நமக்கு இந்த பவர்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மெஜஸ்டின்னு கத்திகிட்டே போயிட்டுருப்போம். சரி இதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க வேணாம், வீட்டுக்கு போய் அந்த கேரக்டருக்கு தனியாக நம்ம மெசேஜாக பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விண்டோ பார்க்க போகும். ஏ டேஞ்சரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணப்படுவீங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு அந்த கொஸ்டில். இன்றைக்கி நைட்டு எந்த இடத்துல எந்த லொக்கேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து ஹீரோ மேலேயே மோதிரு திண்டாடிட்டு வந்து ஓட்டிட்டு ஹீரோ யாரா நீ என்ன வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கும்போது சாரிங்க தெரியாமல் வந்துடுச்சிட்டேன், நான் உங்களை பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் என்னது மூக்கில் ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குது, நான் தான் உனக்கு கேட்கும் நீ ஆல் ரைட்டான்ட்டு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்லைங்க அது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ஓடிடு. இந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், அந்த கேரக்டரை பார்த்து வச்சுக்கோங்க. சரின்ட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒருவேளை அவன் முட்டினால தான் அவனுக்கு ரத்தம் வருதான், ஒருவேளை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போவான். அந்த இடத்துல போனோடனே ஒரு கேரக்டர் வந்து ஹே டவுன், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவனை கிளாஸ்லேயே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், சரி ஏதோ நம்ம இங்கே மீட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி பேசுவான். அவனை பார்த்த உடனே இவன் சியோலுவோ கூட இருந்தவன் தானே, ஒருவேளை சியோலுவோக்காக நம்மளை பழிவாங்க வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன நீயும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை நான் கேம்லேயே விளையாட மாட்டேன், அந்த மாதிரி சீசன்லாம் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி அதுக்கு அப்படின்னா ஏன்டா என்ன கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்னத்தை பார்த்துன்னு சொல்லி கேட்டோடனே நீ வந்து சியோலோவை அடிச்சதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான். சரி நம்மளை ரிவேஞ்ச் எடுக்க தான் வந்துருக்கான்னு நினைக்கிறேன், அவன் பழைய லைஃப் மாதிரியே மறுபடியும் புள்ளியாக தான் பட போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னா நீ உண்மை இதே ஸ்ட்ராங்கு தான், வீக் ஆகிற மாதிரி ஏமாற்றிட்டு இருந்துருக்கிறேன், நீ ஃபன்னி கைதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் டின்னருக்கு வேற ஸ்கூல் பொண்ணுங்களோட ட்ரிங்க் பண்ண போகிறோம் நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே என்ன சடனாக நம்மளை ஹேங் அவுட் பண்ண கூப்பிட்றான், இன்னைக்கு நைட்டா அப்படின்னு அந்த கொஸ்டில் வந்து இதுதானா நான் ரிவ்யூஸ் பண்ணிட்டுமா. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஒரு லூசரான மெயின் கேரக்டர் வந்து நிறைய கொஸ்டில் அட்டன் பண்ணி பவர்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நீ என்னை தான் கூப்பிட்றேன்னு சொல்லி இன்னொரு தடவை கேட்பான். ஆமாங்க நான் 2 பேர் தான் இருக்கிறோம், நான் யாரை கூப்பிட போறேன்னு சொல்லி வந்து விடுவான். ஆனால் ஹீரோவை யோசிச்சு பார்த்து எப்போவுமே வந்து இந்த கேமில் வந்து ஒரு கோல்டன் ரூல் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்ட் அப்பியர் ஆகும், அதை வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பவர் அப் கிடைக்கும். அந்த ரிவார்டு வந்து ஒரு வீக்கான கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக மாட்டும். இதான் வந்து ஒரு கேமோட கோல்டன் ரூல். அப்படின்னா இதை ஸ்ட்ராங்காக மாட்டுறது அப்பியர் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை நான் இவங்க கூட அந்த பார்ட்டிக்கு போனேன்னா நானும் ஒரு புள்ளியாக மாறிடுவேணும், இல்லை இந்த லைஃப்லேயும் நான் லூசராக வந்தாலும் பரவாயில்ல அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு வந்து எங்கள் தாத்தாவோட நினைவு நாள் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் தாத்தா இன்னைக்கு இறந்த நாள் நான் அவரை பார்க்க போகணும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். சரி அப்படியா அப்படின்னா நான் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், நான் இன்வைட் பண்ணுறேன் அப்போ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் முடிக்கார ஓடிடுவான். அந்த மஞ்சள் முடிக்கார போன உடனே ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான், புள்ளிஸோட வந்து ஹேங் அவுட் பண்ண போகிறதா, இது ரொம்ப கொடூரமான விஷயம்தான்,
ஆனால் இதை விடவே யோசிச்சு பார்க்கும்போது அந்த கொஸ்ட் அப்பியர் ஆகும்போது டேஞ்சரஸ்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல, அதை பார்க்கும்போதே எனக்கு கல் கிளம்புது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பெயின் வந்து பெனால்ட்டியே கிடைக்க போகுதுன்னு சொல்லி வந்துடுது. எக்ஸிக்யூஷன் பெயினா எங்கே எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 100கணக்கான எலும்பு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து ஹீரோ மேலே முட்டுற மாதிரி வந்து பெயின் அவனுக்கு வரும். கட் பண்ணி இன்னும் 2 பசங்க காமிப்பாங்க. அவங்க பேசிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வரும்போது சத்தம் கேட்கு. வெள்ளரான திரும்பி பார்த்தா நம்ம டவுன் வந்து கீழே படுத்துட்டு பிறண்டுட்டு இருப்போம். மேலே வந்து இன்னொரு விண்டோ பாப்பப் ஆகிட்டு இன்னும் அந்த பெயின் 59 நிமிஷம் வந்து அந்த பெயின் அப்படியே வரும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அந்த பெயின் நீங்கள் அப்படியே தாக்கு பிடிச்சிங்கன்னா அந்த கொஸ்ட்டை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு விண்டோ பாப்பப்பாகி நீங்கள் இந்த கொஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வரும். கட் பண்ணி அன்றைக்கி நைட்டு காமிச்சா ஹீரோ அந்த கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மஞ்சமுடி பையன் கூட வந்திருப்பான். அவனும் வந்து பார்த்துட்டு என்னடா நீ உங்கள் தாத்தாவோட நினைவு நாளுக்கு போகிறேன்னா இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை எங்கள் தாத்தா வந்து பிஸியாக இருக்காராம்மா, அதனால் என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொன்னோடனே இவனே சிரிச்சுட்டு அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ இங்கே வந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் பயத்துலேயே செத்துருவனாக இருக்குது, எனக்கு என்னதான் வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த மஞ்சமுடி பையனும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்னடா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கிறான், நான் தப்பான முடிவு எடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபோன் எடுத்து சும்மா காதில் வச்சுட்டு, ஹலோ கிராண்ட்பா அப்படியா அப்படின்னா நான் வந்துதான் ஆகணுமா, சரி சரி எனக்கு வேறு வழியே இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து 3 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த மஞ்சள் முடிக்காரனா அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு இவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீரோவும் அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு அவங்களோட பார்ட்டிக்கு போயிடுவோம். அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கு ஓகே சொன்னால் தப்பு தான் இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை கட்டுவாங்க. அந்த பொண்ணு ஞாபகம் வச்சுக்குவாங்க, அந்த பொண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அப்படியே முன்னால் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு இந்த பொருளை பார்க்கும்போது ஸ்கூல் பசங்களோட பார்ட்டியில் இருக்கிற மாதிரியே இல்லையே, என்ன இத்தனை பொருளை வச்சுருக்கிறானுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் அந்த மந்தபடிக்காரனு ஹீரோவை பார்த்துட்டு இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் வந்து இந்த கட்டில தான் வேலை செய்கிறா, அதனால் நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து பார்ட்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொல்லிட்டு உன்னால் எவ்வளோ குடிக்க முடியும்னு தெரியுமா, உன்னால் எவ்வளோ குடிக்க முடியும்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பான். அது ஹீரோவும் நான் அதுக்கு முன்னால் குடிச்சதே இல்லை, அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா இருந்தால் நானே ஊற்றி தரேன் அது குடி அப்படின்னு சொல்லி ஊற்றி குடிப்பான். அவன் ஊற்றி கொடுத்துட்டு ப்ரைஸை பற்றியில கவலைப்படாத, எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ, இன்றைக்கி வந்து என்னோட பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இவன் அவ்வளோ மோசமான பையன் வரல, அது இல்லை எல்லோரும் நல்லா தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். நீ எதை நினச்சி கவலைப்படாத, என்னோடய வாலெட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொன்னேன்னே கதவை திறந்துட்டு ஒரு பையன் வருவான். இதை பற்றியா நைஸ் டைமிங், என்னோட வாலெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஹீரோ ரெஸ்ட் ரூம் போகும்போது அவன் மேலே ஒரு பை அடிச்சிருப்பான், மூக்குகளோட ரத்தம் வந்துருக்குமே, அந்த பையன் தான் வந்திருப்பான். இன்னும் 2 மணி நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி வருவான். என்னோட பேர் வந்து ஜிமின், இவனும் ரொம்ப இம்பார்ட்டான கேரக்டர், இவனை வந்து மறந்துடாதீங்க. மாற்றோடனே அந்த மந்தமுடிக்காரன் எந்திரிச்சு போயிட்டு நான் என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வெறும் 2 மணி நேரம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை அவன் கேட்கறத பார்த்தோடனே ஹீரோ வந்து என்னடா நார்மலாக தான் பேசிட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா இவ்வளோ கோவப்படுறானே. பார்த்துட்டு மஞ்சமடிக்காரன் வந்து ஹீரோட்ட இவனை ஞாபகம் இருக்கா அவனுக்கு தெரியுமா இவனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். நம்மளாம் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க, எவ்வளோ ஊற்றி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்லேயே ஃபுல்லாத்தையும் வேணும்னு ஊற்றிடுவான். ஊற்றிட்டு ஏன்டா நீ ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டு வந்த, அதை போட்டு வந்ததுன்னா அவன் பேண்ட்டில் பார்க்குறதுக்கு பாரு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இந்த பேண்ட்டை போட்டு வந்துட்டேன், இனிமேல் இந்த பேண்ட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அடிச்சா நான் இது ஏன் ஃபஸ்ட்டை யோசிக்காமல் போனேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து என் மேலே அடித்தான், அவன் வந்து இடிக்கும் போதே அவன் மூக்கில் ரத்தம் இருந்துச்சு, அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த மஞ்சள் முடிக்க உட்காந்துட்டு இருந்தான், அப்படின்னா வந்து அவன் தான் அவன் நடிச்சிருக்கணும். சரி நான் அது ஃபஸ்ட்டை யோசிக்காமல் போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு புள்ளிக்கோட வந்து சிக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சி குளிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணுங்களாம் பாட்டு மஞ்சள் முடிக்காரா என்னடா பாடலையாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு நான் பாடி ரொம்ப நாள் ஆச்சு தான், சரி இருந்தாலும் நான் ஒரு பாட்டு பாடுறேன், ஆனால் நான் பாடும்போது வந்து ஜிஹான் வந்து எனக்காக ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பொண்ணுங்களாம் கேட்டு ஏன் அவனையே ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கிற, அவனையே ரொம்ப நீ தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் கிடையாது, அவன் அதெல்லாம் பண்ணுவான் பண்ணுறா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் அமைதியாக இருக்கிறத பாட்டு பின்னால் வந்துட்டு என்ன நான் சொல்கிறது உனக்கு கேட்கலையா, என்ன அவங்க முன்னாடி நான் அவமானப்படுத்தலன்னு பார்க்குறையா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஹீரோவுக்கு பயமாயிரும். அவனும் எந்திரிச்சு நின்றுட்டு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவை பார்த்துட்டு என்ன கொஞ்சம் கூட ப்ரைடே இல்லையா அவனுக்கு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். பார்த்துட்டு என்னால் இதுக்கு மேலே இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லிட்டு கேட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏன் என்னை புள்ளி பண்ணாமல் இருக்கிறான்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் வீக்காக இருக்கிற மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான், அதனால தான் வந்து அவன் என்னை புள்ளி பண்ணாமல் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இருந்த ஸ்கில்லெல்லாம் வேறு இப்போ போயிடுச்சு, ஏதாவது டிக்ரீஸ் பண்ணி விட்டானுங்க, நான் நினச்சா கூட அதனால் இப்போ சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமாம் முக்கியமான விஷயத்தை மறந்துடுறேன், நான் கொஸ்ட் அப்பியர் ஆனது வந்து இதுக்கு வந்து அட்டன் பண்ணணுன்னு தான் வந்துருந்துச்சு, நான் அட்டன் பண்ணிட்டேன்ல கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு
நான் இப்போ கிளம்புனா கூட கரெக்டாக தான் இருக்கு, நான் எப்போ கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு எக்ஸிட் டோர்கிட்ட போயிடுவான். போனதுக்கப்புறம் ஜிஹானை யோசிச்சு பார்த்துட்டு அவனை நீ மாதிரி தான் புள்ளிஸ் எனக்கு ஊச்சிட்டு இருக்கிறான், அவனை அப்படியே விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி வந்துடுவான். வந்துட்டு என்னடா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு நீ போயிட்டு வரக்கு, எங்கே நான் வீட்டுக்கு போயிருப்பேன் நினச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சள் முடிக்காரங்க ஹீரோ வந்து பார்த்துட்டு எங்கே போச்சுன்னு கேட்பான். ஏன்னா இந்த பொண்ணுங்களா அவங்க மேக்கப் பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னு, இல்லை நான் அதை கேட்கல, அவனோட ஃபேண்ட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மஞ்சள் முடிக்காரனும் அவனோட ஃபேன்ட்டான் அது அழுக்காயிடுச்சாமா, அதனால தான் அவனே எடுத்து உர வச்சிருக்கிறான் துவைக்கிறக்காக அப்படின்னு சொல்லி எடுத்து காமிப்பான். அந்த மஞ்சள் முடிக்காரன் வந்து ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லு, ஆனால் அவன் வந்து வீக்கானவன் நடிச்சிட்டு இருக்கான் தான் நினச்சிட்டு இருக்கிறான். அதனால் வந்து ஹீரோவோ சரி நம்மளும் ஸ்ட்ராங்கான மாதிரியே காட்டிக்கிட்டா அவனை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடல அப்படின்னு நினச்சிட்டு அதை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டுட்டேன் பின்னால் கதவு சாக்கிற சட்டம் கேட்கும். கதவை திறந்துட்டு ஒருத்தன் பெருசு உடம்பெல்லாம் ரத்தமாக வந்து கொடூரமாக வந்து நிற்பான். அம்மா யார் இந்த நாய் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டோடனே ஓ நீங்கள் வந்துட்டீங்களா, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னே நான் என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் இங்கே வேலை செய்யறல அப்படின்னு சொன்னேன்ல அதான் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவனை பார்த்துட்டு ஹீரோவோ இன்னும் ஹை ஸ்கூலர்னு சொன்னான், ஹை ஸ்கூலர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு கேங்கில் 10 வருஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி அது இருக்கட்டும், நீ ஏதோ வேணும்னு கேட்டியே உனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோன்னு மைக்கு கொடுங்க, நான் பாட்டு பாடணும், நான் பாட்டு பாடி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி மைக்கை கொடுத்த உடனே டக்குன்னு ஒரு கொஸ்ட்டை அப்பேர் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே இருக்கணும் ஒரு கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த டேஞ்சரஸ் இன்வெஸ்டிகேஷனுங்கிற கொஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதோட செயின் கொஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த செயின் கொஸ்ட் என்னன்னா ஜட்ஜ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், அந்த மஞ்சமுடிக்காரனை வந்து மைக்கை வச்சு தலையிலேயே அடிக்கணும். டைம் லிமிட் வந்து 30 நிமிஷம், இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோன்ஸ் கீ வந்து உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதோட இந்த சாப்டர் முடியுது.